தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அரசின் உரையை ஒரு ஆளுநர் புறக்கணித்ததுங்கிறது இதுதான் முதல் தடவை. அவர் சொன்ன காரணங்கள் என்னன்னா, தேசிய கீதத்தை வந்து ஆரம்பத்திலேயும் சரி, அந்த கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடரில் அந்த நிகழ்ச்சி, சட்டசபை நிகழ்ச்சி முடிச்ச உடனே அதுக்கு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அன்னைக்கு ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த தேசிய கீதத்தை அவங்க வாசிக்கலாம், அந்த காரணத்தினால அவர் புறக்கணிக்கிறான்னு சொல்லி போயிருக்கிறாரு. அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் சொன்னது ஆளுநர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சட்டசபையுடைய மரபு என்னன்னா, அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி என்னன்னா, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அதை பாடிட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் உரை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம், இதுதான் சட்டசபையுடைய மரபு. ஆனா அவர் புதுசா என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி செய்யணும், முதலையும் பாடணும், முடிஞ்ச பிறகு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன், நான் சென்ற முறை இதே மாதிரி தேசிய கீதம் வாசிச்சுட்டு இருக்கும் போது இதே ஆளுநர் மதிக்காம அவர் வெளிநடப்பு செஞ்சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேசிய கீதம் வாசிக்கும் போது நம்ம இந்தியர்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னா, எந்திரிச்சு நின்று மரியாதை நம்ம செலுத்தணும். அதை முதல்ல அவர் செய்யல போராடவர். அதுவும் இல்லாம சென்ற முறை தயாரிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையில குறிப்பிடப்பட்ட பெயர்கள், முக்கியமான பெயர்கள், நம்முடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர், நம்முடைய இந்திய போராட்ட விடுதலைக்காக போராடியவர், நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அவர் பேரு, தந்தை பெரியார் பேரு, நம்ம இந்திய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்த அண்ணன் அம்பேத்கருடைய பேரு, பேரறிஞர் அண்ணாவுடைய பேரு, நம்முடைய டாக்டர் கலைஞருடைய பேரு, இந்த பேரை எல்லாம் தவிர்த்துட்டு அவர் வாசிச்சார். அவர் அது வந்து அது எந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு தெரியல எனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறது என்னென்ன எவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதுதான் அவருடைய செயல்பாடா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவர் செயல்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புதுசா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீங்க RSS கொடி இருக்கு இல்லையா, அதை கொடியை ஏற்றிட்டு அந்த RSS ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதை வாசிக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநரா செயல்படுறதுக்குன்னா எந்த வித தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, RSS உடைய பிரச்சார ஒரு கோப்பாச கொள்கை பரப்பு செயலரோட அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஆளுநர் இருக்கிற அடிப்படை தகுதியோட அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் வேற அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு ஆளுநருடைய கடமை என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசு நிறைவேற்றும் மக்கள் நல திட்ட பணிகளுக்கு வந்து உறுதுணையா இருக்க வேண்டியது ஆளுநருடைய. அவர் எந்த விதத்திலும் எதுக்கு அவருக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே கருத்தை சொல்லாமே தவிர எந்த சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு வந்து அவர் நிராகரிக்க முடியாது. ஆனா நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட கடந்த 33 மாதங்களாக தொடர்ந்து அவருடைய செயல்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் செயல்படாத மாதிரி, அவர் பாஜக ஒரு பேரல் கவர்மெண்ட் மாதிரி மாநில அரசு இங்க மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் பாஜக அல்லாது பிற எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆளுநரை வச்சு ஒரு பேரல் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிதியை பொறுத்த வரைக்கும் எந்த நிதியும் கொடுக்கிறது கிடையாது. நம்முடைய சென்னை மிச்சாங் புயலும் சரி, நம்முடைய தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி அந்த வெள்ளத்திலையும் சரி, கிட்டத்தட்ட 37,000 கோடி நமக்கு வந்து சேதாரம் இருக்கு. தனிநபர் சொத்துக்கும் சரி, அரசாங்க சொத்துக்கும் சேதாரமா இருக்கு. ஒன்றிய குழுக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து சேதாரம் ஆயிருக்கு, அதுக்குண்டான நிவாரணத்தை வந்து ஒன்றிய அரசு கொடுக்க சொல்லி இது வரைக்கும் ஒத்த பைசா வரல. அதே நேரத்தில் வந்து நேத்து நினைக்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் தளபதி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி அவருக்கு வந்து ஒரு வேண்டுகோள், அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார். என்னன்னா, சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில் அந்த திட்டத்தின் 2ஆம் பாகம், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 63,000 கோடி நிதியில் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் 2019 ஒன்றிய அரசு ஒப்புதலுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிதி ஒப்புதல்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி சரி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சரி, இந்த மாதிரி நிதி நிறுவனங்களுடைய ஒப்புதலை பெற்றிருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசுடைய கேபினெட் கமிட்டி ஆன் எகனாமிக் அஃபேர்ஸ் அவங்களுடைய ஒப்புதல் வந்தாதான் ஒன்றிய அரசுடைய நிதி அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்க முடியும். ஆனா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் அதே ஒத்த பைசா கொடுக்கல. ஆனா திட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா அந்த சென்னை மெட்ரோ ரயிலுடைய செகண்ட் பேஸ் அது நடந்துட்டு தான், வேலைகள் நடந்துட்டு. எந்த நிதி வச்சு நடத்துறாங்கன்னா, மாநில அரசோட நிதி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு செலுத்த வேண்டிய நிதி கொடுக்காதனால ஏற்கனவே மாநில அரசுக்கு பல நிதி பிரச்சனை இருக்கு. இருந்த போதிலும் இந்த சிக்கல்லையும் மாநில அரசு தான் அந்த நிதியை வந்து பண்ணிட்டு இருக்கு. இதனால கடுமையான ஒரு நிதி நெருக்கடி பல்வேறு இதுல இருக்கு. எந்த நிதியும் செய்ய முடியல. சரி, நிதி வரல, கடன் வாங்கலாம்னு நினைச்சாங்க, அதுக்கும் அந்த மாநில அரசு கடன் வாங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா பல தடைகளை ஒன்றிய செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஆளுநர் மூலியமா இடைஞ்சல் கொடுக்கிறது, நிதி பிரச்சனைகள் கொடுக்கிறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்க கேரளா, நீங்க பஞ்சாப், டெல்லி, மேற்கு வங்காளம், எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லையோ இதே மாதிரி சேம் மாடல் தான். இதே மாதிரி ஆளுநருக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க, டுட்டோரியல்ஸ் மாதிரி இந்த மாதிரி செயல்படுன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்தில் இருக்க கேரளா ஆளுநர் என்ன சொல்றாரு செய்யறாரோ அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சுட்டு இருக்காரு.
இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் மதிமுக நாங்க என்னைக்கே பலரான சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணி தொடர்கின்றது, தொடரும். எங்களுடைய ஒரே குறிக்கோள் மதவாத பாஜக அரசு இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதான் ஒரே குறிக்கோள். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்க எண்ணிக்கை சொல்லியிருக்கோம், யாருக்கும் சொல்லியிருக்காங்க. நாங்க யாருக்கு சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா சீட் கேட்டிருக்கோம். ஆனா வந்து என்னன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்க, குழு போயிருந்தாங்க, அந்த எந்தவித நெருடல் இல்லாம நல்ல ஒரு கௌரவத்தோடு நடத்தினாங்க. எங்களுக்கு முழு ஒரு திருப்தியோட தான் இருந்தது அந்த கூட்டம். அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாட்களை பொறுத்து எத்தனை சீட்டுக்கு உறுதியாகும். எங்கள் கூட்டணி தலைமை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. அதனால சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு, சுமூகமாக தான் முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதான் சொன்னேன், ஏற்கனவே வந்து நாங்க ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்கு, கூடுதலாக ஒரு லோக்சபா கேட்டுக்கூடாது. லோக்சபால ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்பி ஒருத்தர் இருக்கிறார், கூடுதலாக ஒரு சீட் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது இயக்க தோழர்களுடைய விருப்பம். ஆனா வந்து அதை முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய கூட்டணி தலைமை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் தான் முடிவெடுப்பார். இல்ல அது அப்படின்னா ஊடகங்கள் வந்து சொல்றாங்கன்னா, பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பல குழப்பத்தை பண்ணிட்டு இருந்தாரு கூட்டணி இருக்கும்போது. அவர் திடீர்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு திடீர்னு அவர் வெளியே போனாரு. அவர் ஒருத்தர் தவிர மற்றபடி எல்லாரும் இருக்கிறாங்க. சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்க லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. உதாரணம் பாத்தீங்கன்னா, டெல்லியில போய் அங்க நம்ம காங்கிரஸோ அங்க ஆம் ஆத்மி ஒரே கூட்டணி இருப்பாங்க சந்தேகம் தான். ஆனா ஒரு மினிமம் ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிந்துணர்வுடன் இந்த தேர்தல் வந்து எல்லாமே அந்த கூட்டணிக்கு அத்தனை பேரும் இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது நான் ஒரு நல்ல கேள்வி. நீங்க தமிழ்நாட்டில் பாஜக 20% வர தேர்தலில் வாங்கன்னு சொல்றாங்க சில பேர். யாரும் பாஜக தான், அவங்க தலைவர் தான் சொல்றாங்க. இந்திய அளவில் எந்தவித முக்கியமான ஊடகங்களும் யாரும் இது வரைக்கும் ஒப்பீனியன் போல் யாரும் நடத்தல, எந்த கருத்து கணிப்பும் நடத்தல. ஆனா பாஜகவுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் இந்தியா லெவலில் நாங்க 400+ சீட்ஸ், 400க்கும் மேற்பட்ட சீட் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் யூஸ்வலா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊடகங்கள் முக்கியமான அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தி அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஆனா யாருமே இதை சொல்லாத பட்சத்துல நம்ம பிரதம மந்திரி மோடி உட்பட 400க்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ், அதுல வந்து யார்ட்டையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, ஹேக்கிங் மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து கையகப்படுத்தி ஊடுருவி அந்த இருக்கிற தரவுகள், உதாரணம் ஒரு காங்கிரஸ்க்கோ ஒரு எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு வந்து அப்படியே அவங்க மாத்திடுவாங்க, சாஃப்ட்வேர் இருக்கு, அது மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எந்தவித ஒப்பீனியன் போல நடத்தாம செய்யாம நீங்க 400 சீட்டு மேல ஜெயிச்சிருவோம், தமிழ்நாட்டில் நாங்க 20% வாக்கு வங்கி நாங்க இந்த இடம் நாங்க பெட்ரோல் கிடைச்சிரும் சொல்றது வந்து எனக்கு என்னமோ அது சொல்றது இவிஎம் ஹேக்கிங் உண்மையா கூட எனக்கு சந்தேகம் வந்து. அதாவது மக்கள் நம்பி கிடையாது, அந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்ல ஏதாவது பண்ணிடுவாங்க, அதன் மேல இருக்கிற நம்பிக்கையில் அவங்க சொல்றாங்க, எனக்கு சந்தேகம் வருது. யார் சொல்றது? அதாவது என்ன சொல்றேன்னா, அவங்க இந்த 400 சீட்டுக்கு மேல என்னைக்கு அவங்க சொன்னாங்க ஜெயிப்போம்னு சொன்னாங்க, அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா நாங்க இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம். இங்க எதை வச்சுனா நாங்க நம்பிக்கை எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்னா, தொடர்ந்து 9 வருடங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அவங்க முதல்ல சொன்னது வந்து ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் கொண்டு வர சொன்னார் நம்முடைய மோடி அவர்கள் சொன்னாங்க. என்ன ஆச்சு, இந்த 9 வருஷத்துல 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். நடந்ததா? இல்ல. அவர் வரும்போது பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 72 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 55 ரூபாய். அன்னைக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட அன்னைக்கு ஜாஸ்தி ஆச்சு, 100 ரூபாய்க்கு போச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, அதனால வழி இல்ல, அதனால கூட்டிட்டு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, படிப்படியா நான் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை என்ன, 102 ரூபாய், டீசலுடைய விலை 94 ரூபாய். ஆனா இன்னைக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை என்ன, 80 ரூபாய் கீழே போயிருச்சு. 80 ரூபாய் கீழே போயிருச்சு. இந்த ரஷ்யா கிட்ட வாங்குற எண்ணெயோட விலை பாத்தீங்கன்னா பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட $60. அப்படி இருக்கும்போது நீங்க $100 இருக்கும்போது ரேட்டை கூட்டிங்க, இன்னைக்கு $80 கீழே போயிருச்சு. அப்படி போய் ஏன் குறைக்கல? தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, 9 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, போன வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க தேர்தல் பரப்புரையிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல, கூட்டிட்டே போறாங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிட்டு வருது, கூட்டுறாங்க. அப்ப அந்த காசு எங்க போச்சு? அது சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு போச்சு, 900 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 450 ரூபாய் அந்த சிலிண்டர். நீங்க அதனால வந்து எல்லாம் இன்னைக்கு எரிபொருளுடைய விலை எல்லாமே கூடிச்சு. அந்த எரிபொருளுடைய விலை கூடுனாலதான் எல்லா பொருட்களும் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் எல்லா பொருட்களும் விலை கூடிச்சு. சில எதிர்கட்சிகள் சொல்றாங்க இந்த திமுக ஆட்சியில எல்லா பொருட்களோட விலையும் கூடி போச்சு, விலைவாசியில போயிடுச்சு. அது காரணம் என்ன? நீங்க ஒரு போன வருஷம் பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக அமைச்சர் சொல்றாரு, ஒரு கேள்வி சொல்ற, என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, பால் விலை எல்லாம் கூடிச்சு இல்லைங்களா, இதை கட்டுப்படுத்த மாட்டீங்கன்னு கேட்கும்போது அந்த பாஜக அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க என்ன பண்ண முடியும், நீங்க விவசாயிக்கு வந்து அதுக்குண்டான ராமிட்டி, அதாவது மாடுகளுக்கு வந்து தீவனம் எல்லாமே நீ கூடும்போது பால் விலை கூடதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பெட்ரோல் டீசல் எல்லாமே விலை கூடும்போது எல்லா பொருட்கள் விலை, இதுக்கு காரணம் ஒன்றிய காரணமே தவிர மாநில அரசு காரணமே கிடையாது. இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு.
இது மாதிரி வந்து அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து சொன்னது ஒன்று செஞ்சது, அதனால மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்க அதே நேரத்தில் நீங்க மதத்தை வச்சு அவங்க அந்த வெறுப்புங்கிறத விதைக்கிறாங்க, நாடு முழுவதும் விதைக்கிற அவங்களுடைய முதலீடை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் தான். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நாங்க இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி நல்ல வெற்றி பெறும். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள் 100% விழுக்காடு நம்ம எங்களோட கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கை வந்து நீங்க எப்படி விருதுநகர் திருச்சி சொல்றீங்க, எங்களுக்கே தெரியல, நீங்க சொல்றீங்க. அதாவது ஜெனரலா உங்களை மாதிரி பிரஸ் ஜனங்க உங்களை மாதிரி ஊடகங்களை வரத வச்சு அவங்க பேசுறாங்க, மறுக்கிறது கிடையாது. ஏன்னா விருதுநகர் பொறுத்த வரைக்கும் தலைவர் நின்ற தொகுதி பழைய தொகுதி சிவாசி தொகுதியா இருந்தது, அதனால வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கு போறேன். நேற்று பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை கூட்டம், இதே மாதிரி கூட்டம் நேற்று மயிலாடுதுறை எல்லா இடங்களும் நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா வந்து அந்தந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற கட்சி தொடர்கள் இங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை வச்சு நாங்க இனியும் வந்து பட்டியல் கொடுக்கல, எந்தெந்த தொகுதியும் பட்டியல் கொடுக்கல. எங்களோட இயக்க நிர்வாகிகளுடைய இங்க இருக்கிற தோழர்களோட விருப்பம் என்ன திருச்சி நிற்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தொகுதி அந்த தொகுதி முடிவு எடுக்கல. திருச்சி பொறுத்த வரைக்கும் திருச்சி கிடைச்சாலுமே நானா வேட்பாளர் கிடையாது, அது கட்சி தலைமை முடிவு பண்ணும், கூட்டணி தலைமை முடிவு பண்ணும். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் பல சொல்லியிருக்கிறேன். தேர்தல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல as an individual I am not interested தான் சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய பர்சனல் சாய்ஸ். பட் நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு பிடிக்கலையோ எங்களுடைய இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான். இது வந்து ஒரு ஃபேன்சி டாக் கிடையாது, நான் மனசுக்கு பேசுறேன். சில காரணங்களால எனக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பிடிக்கல. எனக்கு அது இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சில பாத்தீங்கன்னா விரிவா பேச வேண்டியது இருக்கும். ஆனா கட்சியுடைய முடிவு தேர்தல் அரசியல் தவிர்த்துட்டு ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தலைவராக இயங்க முடியாது. அது அப்படி பார்க்கும்போது எனக்கு சில ஒரு என்ன சொல்றது தெரியல, ஒரு நிர்பந்தங்கள் இருக்கு. அதை வச்சு அன்னைக்கு இயக்க தலைமை என்ன முடிவு அதை வச்சு பார்த்துட்டு அந்த தகவல் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து சென்ற முறை அது ஒரு காரணம் இருந்தது. என்னன்னா நீங்க தேர்தல் வந்து குறுகிய நாட்கள் தான் இருந்தது. அந்த குறுகிய நாட்கள்ல ஒரு புது சின்னத்தை போய் நீங்க போய் ஜனங்கிட்ட போய் சேர்க்க முடியாத காரணத்தால அந்த கட்சிக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணிக்கு அந்த ஒரு சீட் தோத்தனா அந்த கட்சிக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணிக்கு ஒரு இழப்புங்கிற காரணத்துக்காண்டி தான் எங்க மற்ற சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிக்க சொன்னாங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பம்பர் சின்னம் இல்ல, அப்படி பம்பர் சின்னத்தை நாங்க இழந்துட்டோம். பம்பர் சின்னம் இருந்தா கூட வாய்ப்பு இருக்கலாம். புதுசா ஒரு சின்னத்தை நீங்க எடுத்து நீங்க போனே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து எங்க தோழர் கொடுத்து விருப்பம் கிடையாது, எங்க நிர்வாகிக்கு அது விருப்பம் கிடையாது. இருந்த போதிலும் ஒரு காமன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டோம். பட் இன்னைக்கு என்ன சில பிரச்சனை இருக்கு, சட்ட ரீதியா சில பிரச்சனை இருக்கு. ஒரு விவாத பொருளாகி போச்சு. ஒரு இயக்கம் இருந்தா அந்த இயக்கத்துக்கு சின்னத்துல தான் நிக்கணும். அப்படி சின்னம் கிடைக்கலையா, அவங்க புதுசா ஒரு சின்னத்தில் நிக்கிறதா ஜனநாயகத்துக்கு நல்லது சொல்லிட்டு எங்களுடைய இயக்க தோழர்கள் நிர்வாகிகளுடைய கருத்து, அது எங்களுடைய தலைமைக்கு தான் கருத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க இந்த முறை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்க தனியாக ஒரு சின்னத்தில் நிக்கணுங்கிறத நாங்க ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். நாங்க கண்டிப்பா என்னுடைய கூட்டணி தலைமை கண்டிப்பா அதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இருக்கணும். நிர்பந்தமா அதான் யுவங்கள் சொல்ல முடியாது இல்லையா, யுவங்கள் சொல்ல முடியாது, நிர்பந்தம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து திராவிட இயக்கங்கள் முக்கியமான கோரிக்கைகள் சமத்துவம் கூட்டணியில இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் கூட்டணி தலைமை கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நாங்கள் முழு நம்பிக்கையோட எதுக்கு நம்ம நெகட்டிவா பேசிக்கிறோம். அதாவது சென்ற முறை காங்கிரஸ் ஆட்சியில இவ்வளவு கொடுத்தாங்க, நாங்க அதோட ஜாஸ்தி செய்யறது சொல்றது நான் வந்து அதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா அப்படி அவங்க சரியா செய்யலன்னா நாங்க செய்யறது சரின்னு சொல்ல முடியாது. அவங்க கம்மியா நிதி கொடுத்தாங்க, நாங்க அதோட ஜாஸ்தி கொடுக்குறோம், அது அந்த கருத்து உண்மையா அந்த டேட்டா கூட போல நான் காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்தா எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கட்டும், மோடியோட வீடு திட்டம் சொல்றாங்க, கிராம மோடி வீடு திட்டம் சொல்றாங்க. அதிலே பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கணும், 50 விழுக்காடு மாநில அரசு கொடுக்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2,40,000 சொல்றாங்க. அதுல வந்து 50 விழுக்காடு 1,20,000 ஒன்றிய அரசு கொடுக்கணும். அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதையுமே மாநில அரசு தான் பண்ணிட்டு நாளைக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிடலாங்கிற மாதிரி செயல்படுறாங்க. நான் மெட்ரோ ரயிலே சொல்றேன், 63,000 கோடிங்கள்ல ஒன்றிய அரசோட பங்கு நீங்க கொடுக்கல, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த ஃபண்டிங் வரும். ஆனால் அந்த மெட்ரோ ரயில் நீங்க பார்த்துட்டு சென்னை வேலை நடந்துட்டு ஃபாஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த திட்டத்துக்கு வந்து அதை நிறைவேற்ற ஒரு காலதாமதம் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இவங்களே கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அப்படிதாங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்காதனால அந்த திட்டங்களும் காலதாமதம் ஆகுது. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல மாநில அரசு அந்த திட்டத்துக்கு ரூபாய் கொடுக்குது. நீங்க எய்ம்ஸ் எடுத்து போங்க, எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 எய்ம்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், மதுரையில் அதுக்குள்ள நிதி ஒதுக்கலையே அவங்க இது வரைக்கும். நிதி அவங்க அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்றாங்க, அவங்க தான் நிதி கொடுக்கணும். இந்தியாவில் இருக்க அத்தனை எய்ம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கு. ஏன் மதுரைக்கு மாத்திரம் ஏன் பண்ணாம நீங்க ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி மூலமா அதை வாங்கன்னு சொல்றாங்க? அதே தப்பு தான் நான் சொல்றது. ஏன் தமிழ்நாடு முதல் விதி விலக்கு அதுக்கு? நான் வந்து எந்தவித கருத்து கணிப்பு இல்லாம உங்களை மாதிரி ஊடகங்கள்
உங்களை மாதிரி ஊடகங்கள் பொதுவாக கருத்துக்கள் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க, முக்கியமான சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ப்ளஸ் ஆஃப் 10% டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை வச்சு நம்ம எல்லாம் ஜனங்க பேசுவோம், அரசியல் கட்சிகள் பேசுவாங்க, இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யாருமே செய்யாம இவங்க பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் நாங்க 400 சீட் மேல ஜெயிச்சோம்னு சொன்னா அப்ப அந்த இவிஎம் மேல ஒரு ஹேக்கிங் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. அதை வச்சு தான் கடந்த முறை கிடையாது. இந்த முறை அவங்க பாஜக அவருடைய மோடி முதல் கூட சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி 400 சீட் எதை வச்சு சொல்றாங்க? நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு 20% வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அதாவது சான்ஸே இல்ல. அப்படி அந்த மாதிரி இதுல வந்து இப்படி உறுதியா நாங்க 20% வந்து வர எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு ஜெயிக்குன்னு சொல்லும்போது இப்ப எதை வச்சு சொல்றாங்க? அப்ப ஏதாவது இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வருது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி 39-30 நானே சொல்றேன். திமுக விட்டு இருக்கேன் நானே இங்க சொல்றேன். நான் நம்பிக்கையில சொல்றேன். நாங்க எந்த நம்பிக்கை நீங்க இருக்கிறீங்க சொல்றேன். தமிழ்நாட்டில் நானும் நீங்க இருக்கிறீங்க. என்ன சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நீங்க இன்னைக்கு கல நிலவரம் என்னன்னு தெரியும். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க. சரி, நாட்டில் வேறங்க தமிழ்நாட்டில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை நான் சொல்றேன். அதை வந்து சாத்தியமே கிடையாது. ஊடக நண்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்லலாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். 400 சீட்டு கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படி நான் ஜெயிக்கணும்னு சொல்லும்போது சந்தேகங்களை உருவாக்கும். நண்பர் கார்த்திக் சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதுல வேத வாக்கு கிடையாது. அவர் சொன்னது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, நார்த் சவுத் டிவைடு, வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் சொல்லிட்டு புதுசா ஒரு குழப்பத்தை வந்து இந்தியா கூட்டணி தலைவர் உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணே கேட்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கிற நம்முடைய ஃபரூக் அப்துல்லா அவர் காஷ்மீரை சார்ந்தவர். கெஜ்ரிவால் பொறுத்தவரைக்கும் டெல்லியை சார்ந்தவர். நம்முடைய முதலமைச்சர் தளபதி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர். பக்கத்தில் இருக்க கேரளா பினராயி விஜயன் அவர் எங்க இருக்கிறவர். கர்நாடகா எல்லா இந்தியாவில் இருக்க அத்தனை மாநில தலைவர்களும் இதில் சேர்ந்திருக்காங்க. இந்தியா கூட்டணி இதுல வடக்கு தெற்குங்கிற இதே கிடையாது. இது மதத்தை வச்சு பிரிவினை பேசுறாங்க. புதுசா வந்து ஒரு குற்றச்சாட்டு நம்ம கடந்துதான் போடும். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.